எல்லாத்துக்கும் வணக்கம். நேற்று நம்ம கேட்டிருந்த டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லி நேற்று கேட்டிருந்தா எல்லாருமே டிஎன்பிசி அது இல்லாமல் எஸ்எஸ்சி மட்டும்தான் காமனாக கேட்டிருந்தீங்க. அது இல்லாமல் ஆர்ஆர்பி கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா டிஎன்பிசிக்குமே எஸ்எஸ்சிக்கான டெஸ்ட் பேட்ச் கொண்டு போகலாம் இருக்கிறேன். டிஎன்பிசி என்னன்னா டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2 ரெண்டுக்கான டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி ஒன்றா கொண்டு போகல ஒரு சேனலில். இன்னொன்றில் என்ன பண்ணேன்னா எஸ்எஸ்சி டாபிக் வந்து சிஜிஎல் எக்ஸாமு, சிஹெச்எஸ்எல் எக்ஸாம், எம்டிஎக்ஸ் எக்ஸாம், காமன் எல்லா எக்ஸாம் சேர்ந்து ஃபஸ்ட்டு அந்த டாப்பிக்கெல்லாம் கவர் பண்ணிவிட்டு எஸ்எஸ்சியோட பேசிக் டாப்பிக்கெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் அட்வான்ஸு பார்க்கலாம். அதனால் நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி என்ன எக்ஸாமுக்காக ஜாயின் பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் டிஎம் பண்ணுறேன். நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா ஏன்னா ஒரு 3 டேஸ்க்கு முன்னால் சொன்னாதான் நீங்கள் ஜாயின் பண்ணி எல்லாத்துக்கும் வீடியோ ரீச் ஆகும். அதனால் நம்ம வந்து ஏப்ரல் 10th ஸ்டார்ட் பண்ணிடலாம். 10th டெய்லி 10 சம் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். 10 சம் வந்து நீங்கள் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து ஈஸியாக கோச்சிங் அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா டெய்லி 10